ஹலோ, வெல்கம் டு டான்சிங் ட்ரீம் ட்ராவலர். எங்கே போகிறோன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டனல் கூட்டிகிட்டு போக போகிறோம். ஒரு 300 மீட்டர் டனலுங்க. இந்த டனல் பேர் பார்த்திங்கன்னா சிஸ்கோ டனல். இது வந்து ப்ராகில் வந்து 2 ஏரியாஸ் வந்து கனெக்ட் பண்ணுது. கார்லின், சிஸ்கோன்னு 2 ஏரியாஸை கனெக்ட் பண்ணுது. நாங்கள் வந்து சும்மா அப்படியே நடந்து போனப்போ இந்த டனலும் இந்த மவுண்டனும் பார்த்தோம். அப்படியே டனலில் போனோம். இந்த டனல் என்ன பார்த்திங்கன்னா, இப்போ நாங்கள் நடந்து போகிற சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்கும். ஒரு சைடு அப்படியே ஸ்லோப்பு. இது வந்து ஒரு மலைக்கு அடியில் இருக்குது. இது என்ன இன்ட்ரெஸ்டிங் பார்த்திங்கன்னா, இந்த டனல் வந்து அந்த கம்யூனிஸ்ட் ரெஜிமில் கட்டியிருக்காங்க. இது வந்து அந்த டைமில் இந்த மலைக்கு கீழே கோல்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இது கட்டிடுங்க. இந்த டனல் வந்து டிக் பண்ணியிருக்காங்க, கோல்டு தேடிட்டு அந்த டைமில் கட்டியிருக்காங்க. இந்த டனல் வந்து பார்த்திங்கன்னா 2 ஏரியாஸை கனெக்ட் பண்ணுது, லைக் டவுன் ஹில் ஒன் சைடு. அதை தவிர இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது வந்து ஒரு ஃபால் அவுட் ஷெல்டராக வேறு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஃபால் அவுட் ஷெல்டர்னு என்னென்னா, இப்போ வந்து ஒரு வார் வருது, இது மாதிரி ஒரு இது மாதிரி ஏர் ஸ்ட்ரைக்ஸ்லாம் பண்ணுறாங்கன்னா மக்களுக்கு வந்து இதுக்குள்ளார போய் ஒளிஞ்சிக்கலாம். இது வந்து 3 டோர் இருக்குது. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபால் அவுட் ஷெல்டர் இருக்குது. அது மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஹாஸ்பிட்டல் கன்வெர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு மார்ச்சரி இருக்காமல் அதில். ஸோ இதில் வந்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்த்திங்கன்னா, இந்த ஃபால் அவுட் ஷெல்டரில் பார்த்திங்கன்னா 1200 பேரை வந்து அதில் வந்து அவங்க வந்து சேஃபாக வைக்க முடியுமாம்மா. இந்த டோர் பின்னாடி இங்கே பார்த்திங்க டோர் இருக்குது, இங்கே டோர் இருக்குது பாருங்கள் லெஃப்ட் சைடில். அதுக்கு முன்னாடி சேஃபாக வைக்க முடியுமாம்மா. அதே மாதிரி இன்னொரு டோருக்குள்ளார பார்த்திங்கன்னா பெட்டு எல்லாமே இருக்காமல் ஹாஸ்பிட்டலுக்காக அது வந்து எனி டைம் அது வந்து ஹாஸ்பிட்டலாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த மார்ச்சரி இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லெபார்ட்ரி பில்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸு, இந்த மாதிரி நியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஐசோடோப் ரேஷியோஸ் டிட்டர்மைன் பண்ணுற எலக்ட்ரான் ஆக்சிலேட்டர், அந்த மாதிரி நிறைய இது பண்ணுறாங்க. அது இந்த மலைக்கீழே இருக்கிறதுனால வந்து அது சேஃபாக இருக்குது சொல்லிட்டு நிறைய 4 சயின்டிஸ்ட் அங்கே ஒர்க் பண்ணிருக்காங்களாம்மா. அதை முடிச்சு நாங்கள் இந்த மலை அப்படியே ஏறினோம். இப்போ இந்த டனலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு பில்டிங் தெரிஞ்சது. அதை பார்த்து அப்படியே நாங்கள் ஸ்டெப்ஸ் வழியாக, இது ஒரு குட்டி பார்க் மாதிரி வச்சுருந்தாங்க, அது வழியாக நாங்கள் ஏறி போனோம். எங்களுக்கு வந்து ரொம்ப க்யூரியஸாக இருந்தது என்ன இருக்குது அந்த சைடுன்னு பார்க்க. பிகாஸ் நிறையா ஆட்கள்லாம் போகிறத பார்த்தோம். ஸோ க்யூரியஸாக நாங்களும் ஏறி போனோம். இது ஒரு கொஞ்சம் தூரம் ஏறி போகணுங்க. ஃபஸ்ட் இங்கே ஸ்டெப்ஸ் ஏறணும், அப்புறம் மலைக்கு மேலே கொஞ்சம் ஏறணும். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ஏறி போய்ட்டுருந்தாங்க. இது வந்து ஒரு பப்ளிக் பார்க். இதுக்கு மேலேயும் ஏறி போனால் ஒரு பில்டிங் இருக்குது மேலே. ஸோ நாங்கள் நினச்சோம் ஒரு வியூ பாயிண்ட் நினச்சோம். அப்படி தான் நாங்கள் ஏறி போனோம். இங்கே வந்து வின்டர் ஆரம்பித்ததுனால சில பிளேசஸில் வந்து ஒர்க் நடந்துகிட்ருக்கு, இந்த ப்ராப்பர் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அப்படியே நாங்கள் அப்படியே ஏறி கடைசியில் இந்த பில்டிங் கிட்டே போயிட்டோம். வழி எங்களுக்கு தெரியல, எப்படியோ உள்ள அந்த பில்டிங் என்ட்ரன்ஸ் கிட்டே போயிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா டூம் ஆஃப் அன்னோன் சோல்ஜர்னு போட்டிருந்தாங்க இந்த பில்டிங். இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் மானுமெண்ட் இங்கே ப்ராகில். இது வந்து 1917 இறந்த ஒரு சோல்ஜரோட டூம் அது. இது வந்து இனிஷியலாக பார்த்திங்கன்னா டவுன் ஹாலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து இந்த பில்டிங்குள்ளார மூவ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குதிரையில் இருக்கிற ஒரு ஆளோட ஒரு ஃபோட்டோ, ஒரு ஸ்டாச்சு இருந்துச்சு. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு இந்த மாதிரி. அப்படியே முன்னாடி பார்த்திங்கன்னா நிறையா இந்த மாதிரி இங்கே ஏரியா இருந்துச்சு. இது அதாவது மலை மேலே இருக்கிறதுனால வந்து நல்லா வியூவாக இருந்துச்சு. சிட்டியை ஃபுல்லாக இங்கேருந்து வியூ பண்ணிக்கலாம். இது கீழே பார்த்திங்கன்னா ஃப்ளாரன்ஸ்னு ஒரு பிளேஸ் தெரியும். ஃப்ளாரன்ஸ் வந்து ப்ராகில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் மெட்ரோ கனெக்ஷன் மேஜராக இருக்கிற பிளேஸ் அது. இது ஃபுல்லாக ஃப்ளாரன்ஸ் வியூ தான். இந்த இது ஆக்சுவலி மெயின் என்ட்ரன்ஸ் இந்த பில்டிங்க்கு. இங்கேருந்து நாங்கள் அந்த மானுமெண்ட் பார்க்க போனோம். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பில்டிங்குள்ளார போனோம். இது வந்து என்ட்ரி வந்து ஃப்ரீ. இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா இதில் விஷயங்கள் இருக்குது. வந்து டூம் ஆஃப் அன்னோன் சோல்ஜர்னு ஏதோ ஒரு 1917 வாரில் இருந்த ஒரு சோல்ஜரோட டூம் இருக்குது. அதை தவிர நிறையா இந்த வேர்ல்டு வார் 2 அதில் இறந்த நிறைய பேரோட அந்த மிலிட்ரி இது இருக்குது. அவங்களோட ஞாபகத்துக்காக கட்டியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய மானுமெண்ட்ஸ் இருக்குது. சின்ன மியூசியம் இருக்குள்ள. அதாவது அப்படியே சுற்றி பார்த்தோம். நாங்கள் பார்த்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒஃபிஷியலி உங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் வைக்கிறதுக்காக அதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு. நடுவில் வந்து இந்த செக் ஃப்ளாக் எல்லாம் போட்டு இங்கே நின்று ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த இடம் போய் பார்த்தோம். இங்கே சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்குங்க. இந்த பில்டிங் ரொம்ப பெருசாக இருந்தது. அண்ட் அங்கே வந்து கைட் பண்ண நல்லா ஆளுங்க இருக்காங்க. எந்த வழியாக போகணும், எது என்ட்ரன்ஸ், எது எக்ஸிட். பிகாஸ் பெரிய ஒரு பில்டிங் இது. இதுக்கு மேலே ஏறி போனால் ஒரு வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கேயும் ஏறி போகலான்னு ஒரு லிஃப்ட் ஏறி போனோம். இது வந்து ஒரு பிரசிடென்ட்ஸ் லான்ச். இது இங்கே தான் பிரசிடென்ட் லான்ச் இருந்தது. ஸோ அதையும் பார்த்துட்டு வந்தோம். நல்லா இருந்தது. அற்புதமாக
ஆர்ப்பாட்டமாக இருந்தது ரொம்ப இந்த பில்டிங்கே. நாங்கள் ஆக்சுவலி இதோட டெரஸுக்கு போனோம் தான் இந்த பில்டிங்குள்ளாரே போனோம். ஏன்னா நிறைய பேர் மேலே இருந்து வியூ பார்க்குறத பார்த்தோம். மேலே போய் பார்த்தோன்னா செம்ம வியூங்க. அது ஃபுல் ப்ராகே தெரிஞ்சுட்டு இருந்துச்சு. அங்கேருந்து சுற்றி பார்த்தோம். எல்லா ஏரியாவும் தெரிஞ்சிருச்சு, மெயின் ஏரியாஸ், பில்டிங்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அது மேலே பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் இருந்தாங்க, நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. எஸ்பெஷலி குழந்தைங்கள லைக் இந்த ஒன் டே ட்ரிப்புக்காகலாம் குழந்தைங்கள நிறையா கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ஸ்டாச்சு தான் நாங்கள் கீழேருந்து பார்த்தோம். இந்த ஸ்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா 3rd லார்ஜஸ்ட் பிரான்ஸ் ஸ்டாச்சு ஆஃப் அ ரைடர். இந்த குதிரையில் ரைட் பண்ணுறவரோட 3rd லார்ஜஸ்ட் ஸ்டாச்சு இந்த வேர்ல்டாமா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸ் செக் ஜென்ரல். அவர் வந்து 13th century 14th centuryயில் இருந்த ஒரு ஆள். அவரோட ஸ்டாச்சு தான் இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்த அந்த வழி, அந்த பார்க் எல்லாம் தெரியுது. அது மாதிரி பில்டிங்ஸ் அங்கே பேக் சைடில். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் டிவி டவர் இங்கே. அது வந்து இங்கே ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தெரியுது. அது ஆனால் செம வியூ இங்கே இருந்தது. சன் வேறு செட் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் நல்லா இருந்துருச்சு அந்த என்வாயன்மெண்ட்டு. இங்கே வின்டருங்கிறதுனால சீக்கிரம் சன்செட் ஆகுது. ஸோ நல்ல என்விரான்மெண்ட். இங்கே மேலே போய் இது ஒன் டே டூருக்கு மஸ்ட் விசிண்டுங்க. என்ட்ரன்ஸ் கூட ஃப்ரீ தான். இங்கே நிறைய பிளேசஸில் என்ட்ரன்ஸ் ஃப்ரீ ஆக்சுவலி. அப்புறம் ஓல்டர் பீப்புளுக்கு ரொம்ப என்ட்ரன்ஸ் ஃப்ரீ. அப்படியெல்லாம் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த சிட்டியில். மேலே ஏறி நாங்கள் கொஞ்ச நேரம் அப்படி வியூ என்ஜாய் பண்ணி கொஞ்சம் வீடியோஸ் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். மேலே இருந்து பார்க்குறதுக்கு பில்டிங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா ஓல்டு பில்டிங்ஸ் தான். அதனால் அங்கேருந்து பார்க்குறக்கு எல்லாம் ரெட்டாக இருந்துச்சு ஃபுல்லாகவே அந்த ரூஃப்ஸ் எல்லாம். அதே மாதிரி இன்னொரு சைடு பார்த்தப்போ நாங்கள் ரிவரை பார்த்தோம், ப்ராக் ரிவர். அது வந்து அங்கேருந்து குட்டியாக தெரிஞ்சிருச்சு. ஒரு குட்டி ட்ரெக்கும் பண்ண மாதிரி இருந்ததுங்க கீழேருந்து. இதாங்க ரிவர் சைடு. இது தான். இது வந்து முன்னாடி ஒரு ட்ரெயின் போகுது, ட்ரெயின் ட்ராக் இருக்குது. ட்ரெயின் போகிறதெல்லாங்கிறது நல்லா கிளியராக தெரியும். அந்த டே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நாங்கள் ஒரு 12 o'clock அங்கே போயிருப்போம். மலை மேலே ஏறி போய் ஒரு 1:32 வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் மேலே ஏறி 3 o'clock இது ஃபுல்லாக பார்த்து முடித்தோம். வின்டருங்கிறதுனால சீக்கிரம் க்ளோஸும் பண்ணிடுவாங்க. 5:30 இதெல்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 5:30 மேலே போனாலும் ஒன்றும் தெரியாது, ஏன்னா எல்லாம் இருட்டாக இருக்கும். ஒரு 3 மேக்ஸிமம் 4 போனால் தான் ஃபுல்லாக தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு வியூ. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவர்லாம் தூரத்தில் தெரியும். ரிவர், அந்த பிரிட்ஜ் எல்லாம் தெரியும் இங்கேருந்து. ஸோ உங்களுக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நேச்சர் லவர்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.